டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கட் ஆஃப்னு சொல்லி நிறைய இன்ஸ்டியூட்ஸில் நிறைய ரேஞ்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக போன வருஷம் 2024 குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தவங்களுக்கு தெரியும் 90 போஸ்டிங்ஸ் இருந்தது போன வருஷம். அப்போவே ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் கட் ஆஃப்லாம் பார்த்துட்டு கீழெலாம் செக் பண்ணிட்டு எனக்கு 145 வருது 147 வருதுன்னுலாம் நிறைய பேர் சொன்னாங்க. சில பேர் 139 38 அந்த ரேஞ்சில் கூட சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி 145 ப்ளஸ் சொன்ன சில பேர் கிளியரே பண்ணலை. எனக்கு 140 கூட வரல, நான் ஒரு 137 38ன்னு சொன்ன சில பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூட் கீஸே நம்ம 2-3 வருஷமாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட் கீஸ் பிரகாரம் குரூப் 1 ப்ரிலிம்ஸோட கொஷின்ஸ் ஒரு 140 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா அஃபிஷியல் கீ வரும்பொழுது டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீ வரும்போது அது சேஞ்ச் ஆகுது. நிறைய டைமு குறைஞ்சு தான் போகுது. 140 ப்ரைவேட் கீனா அஃபிஷியல் கீ வரும்போது அது 135 கூட போகுது சம்டைம்ஸ். ஸோ கட் ஆஃப் பற்றி அவசரப்பட வேண்டாம், அஃபிஷியல் கீ வரட்டும். சரிங்களா? இந்த வருஷம் 70 போஸ்டிங் தான் இருக்குது. ஃப்ராங்காக எல்லாரும் பேசுவோம், 70 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ லாஸ்ட் இயரே ஆல்மோஸ்ட் 145 கிட்ட வந்தது. சரிங்களா? இந்த வருஷம் கொஷின் ஸ்டாண்டர்டை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ஈஸின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப் ரேஞ்சு கிட்ட தான் போகுது. மீடியம் டு டஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக மறுபடியும் 145 அந்த ரேஞ்சிலே கட் ஆஃப் நிற்குமா அப்படின்னா டவுட். ஏன்னா 70 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ 150 ப்ளஸ் தான் சேஃபர் சைடு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா? ஸோ 150 ப்ளஸ் கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போடுறீங்க டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கீ வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா மெயின்ஸுக்கு கன்ஃபார்மாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதே சமயம் 140 ப்ளஸ் எடுத்தவங்களும் மெயின்ஸில் கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம், வேஸ்ட்டாக போகாது. ஜஸ்ட் இன் கேஸ் 140 ப்ளஸ் எடுத்தவங்களுக்கு ஃபேவராகும் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 140 ப்ளஸ் எடுத்திருந்தா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ரிசல்ட் ஃபேவராக வந்தால் அப்படியே கண்டினியூ கேரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 150 ப்ளஸ் எடுத்திருந்தா அதிக சான்சஸ் இருக்குது. கிளியரா?